Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பூரியோட சைட் டிஷ் ஆலோ மசாலா கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபிக்கு கடாயில தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிடலாம். ஆயில் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் தனியாவை இடிச்சு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் ஓமம் ஆட் பண்ணிட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிடலாம். சீரகம் சோம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுமே இதில் 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் வந்ததுமே இதில் ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கினதும் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுமே மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஆம்ச்சூர் பவுடர் இருந்தால் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சாட் மசாலா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுமே இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மசாலாவை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். மசாலா நல்லா இந்த மாதிரி கிரேவியாக இருக்க ஸ்டேஜில் 3 உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு இதில் ஆட் பண்ணிடலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு மசாலா இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா திக்காகிற வரைக்குமே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1/2 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் கசூரி மெத்தி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 to 6 மினிட்ஸ் போல் இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். எண்ணெய் மேலே வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் மேலே வந்து ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான ஆலோ மசாலா கிரேவி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.